நான் ஆரம்பத்தில் நான் ஹிந்தி பசங்களே போட மாட்டேன். ஹிந்திக்கார எதுக்கு வடக்கணுமா நம்ம இறக்கணும் கடையில். ஆனால் உண்மையிலே சொன்னால் தமிழ் பசங்களை விட ஹிந்தி பசங்க சூப்பராக வேலை செய்கிறாங்க நிஜமா. நான் இதை வந்து சொல்கிறனால சில பேர் எதாவது தப்பாக நினைக்கலாம், என்ன தமிழ் பசங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் அனுபவிச்சேங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் ரெசிபியே மாற்றுறேன், நான் ரெடி. ஏன்னா நம்ம மக்களுக்காக சாப்பிட்றதுக்காக தான் நம்ம கடை வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு வைக்கல. யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம என்ன குறைகள்னு கேட்டு மாற்றலாம். ஆனால் நீ வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு வேறு ஏதோ ஒரு தூரத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கடை பக்கமே வராமல் என்னை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக என்னோடய பிஸ்னஸ் அழிச்சிடலாம்னு நினச்சா அது நியாயம். ஒருத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது போல் இங்கே நிறைய பேருக்கு போகிறான். என்னடா அவன் இப்போ நடுவில் வந்துட்டு கோபால கோபால் ஓப்பனாக சொல்லிட்டாமா? முடிச்சுக்கலாமாம்மா? முடிச்சுக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. முடிச்சுக்கலாமா? வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பொங்கலோடைய வந்திருக்காரு. பொங்கலோட இல்லை, பொங்கலோடைய ஃபவுண்டர் கௌதம் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீரா டாக்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக அவங்களே இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப பெரிய பெருமை. யாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தது இல்லையே நீங்கள்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எங்களுக்கு தானே? இல்லை, ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கொஞ்சம் பண்ணி போயிருப்பேன். எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ? நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா மிகப்பெரிய வருத்தம் வந்து நீங்கள் வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட் சேனல் யூடியூப்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட், அந்த என்டர்டெயின்மெண்ட் இப்போ இல்லையே, என்ன ஆச்சு? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க ஒரு சேனல். அந்த வந்து ஒரு 1 million+ சப்ஸ்கிரைபர். யாருக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏன்னா வெறும் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் யாரும் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம அதை கிட்டத்தட்ட ஒரு 8 years பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நடுவில் ஒரு 1.5 year ஒரு பிரேக்கு, மிகப்பெரிய பிரேக். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்கணும். ஸோ ரெட் கோழி அப்படின்ற ஒரு உணவு தொழிலில் வந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக்கு. மறுபடியும் திரும்ப வரோம். எப்போ கம்பேக் கொடுப்பீங்க? வரோம். இந்த மாதத்தில் இறங்குறோம், மறுபடியும் இறங்குறோம். சரி, வந்து திருப்பி அதேமாரி சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா இல்லை வேறு டிஃப்ரெண்ட்டாக? ஆமாம் ப்ரோ, நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் அதுதான் கேட்குறாங்க. சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்தியாவிலே சரி, யூடியூப்பில் நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க, யூடியூப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்றைக்கும் விட மாட்டோம், அது நம்மளோட அடையாளம். ஸோ ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணும். மக்கள் நம்மளை நம்பி பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு கருத்தான, யாரோட வாழ்க்கைக்கு மாற்றம் தேவையான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் இறங்குறோம். அது நிறுத்தத்துக்காக காரணம் அரசியல் காரணங்கள் ஏதாவது இருந்துச்சா, இல்லை நாட்டுக்காரங்க இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக நிறைய நமக்கு வீடியோஸ் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள், பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம யாராவது ஒரு சில ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ பண்ணுவோம். அதில் நிறைய பேரோட தலையீடுகள், பிரச்சனைகள்லாம் இருக்கும். எப்பயுமே நம்ம டீம் பசங்களுக்கு தெரியும் எப்பயுமே நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. அதெல்லாம் தாண்டி தான் மக்களுக்கு ஏதாவது கருத்துள்ள வீடியோ தரணும் அப்படின்ட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பிஸ்னஸாக போனனால நம்ம கொஞ்சம் நடுவில் சாப்பிட்டு, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் அண்ட் வந்து நிறைய ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நிஜமாக நான் நினச்சேன், நம்மளாம் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு டீ கடையில் மச்சான் நம்மளும் டீ கடை போட்டுருவோம்டா, அங்கே பாடுறா ஒரு லட்சமாக சம்பாதிக்கிறாரா, நம்மளும் போட்டுருவோம் அப்படின்ட்டு நம்மளாம் பேசியிருப்போம், எல்லாருமே பேசியிருப்போம். பட் ஆனால் இந்த ஃபுட் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறம் தான் இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு. பட் மக்கள் நல்லா சப்போர்ட், நல்ல ஆதரவு, நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு தரமான ஃபுட்டு கொடுத்தா மக்கள் தேடி வருவாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அது உள்ளே போய் பார்த்ததுக்கு கஸ்டமர்கள் உங்களுக்கு வெளியேருந்து வேறு நிறைய பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கார் வேறு வந்து. ஆமாம், ஒருத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது போல் இங்கே நிறைய பேருக்கு போகிறான். என்னடா அவன் இப்போ நடுவில் வந்துட்டு இவன் வளர்ந்துட்டானே, இவன் இவ்வளோ கூட்டத்தை கூட்டுறானே கடையில், இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறானே, நிறைய பேரோட பிஸ்னஸ் அதுக்கு பாதிக்குது. அதனால் அவங்க என்னென்னமோ யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் தாண்டி மக்களோட சப்போர்ட்டில், சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டில்
நல்லா போயிட்டுருக்கு நம்ம ஷாப் பிஸ்னஸ். ஓகே, எனக்கு என்னென்னா ஒரு மெயின் விஷயம் வந்து என்ன, நீங்கள் வந்து யூடியூபர், நீங்கள் எப்படி திடீர்னு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க? அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லை எப்படி? இல்லை, சுத்தமாக நாலேஜ் இல்லை. நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கடைங்களுக்கு போய் சாப்பிட்ருக்கோம். சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆசை தான் எனக்கும். அப்படி ஆரம்பித்தோம். இன்னும் உண்மையை சொல்லணுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டைம்லலாம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் ஏதோ லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இருந்து சப்போர்ட் பண்ணதெல்லாம் நம்ம சேனல் பசங்க தான். என் சேனல் கேமராமேனு 2 பேர், என் சேனல் எடிட்டர்ஸு, என் சேனலில் இருந்த ஆக்டர்ஸு எல்லாருமே வந்து என் கூட கடையில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். ஏன்னா ஆட்கள்லாம் யாரும் இல்லை, யாரும் கிடைக்கல. ஸ்டார்டிங் எப்படி போய் பிடிக்கணும் எதுவுமே தெரியல. பட் ஃபுட்டு மட்டும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும்னு அதுக்கு நான் ஒரு 6 மாதம் R&D பண்ணிட்டு வந்துட்டேன். டேஸ்ட்டு நம்மள்ட்ட நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா அதுக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய R&D பண்ணியிருக்கோம். 6 months கிட்ட நான் அதுக்காக ட்ரையல் பார்த்துருக்கேன், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில். ஸோ பட் ஆட்கள்லாம் வந்து எனக்கு எப்படி பிடிக்கணும், கடை எப்படி ரன் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் என் சேனல் பசங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாம். என் கேமராமேன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நின்று உள்ள எல்லாம் கிச்சனில் வேலை பார்த்ததெல்லாம் நம்ம கேமராமேன் மாதிரி இங்கே இருக்கும் மாதிரி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி ஆக்டர்ஸுமே அதெல்லாம் எதுவும் பார்க்காம வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி எடிட்டர்லாம் வந்து பில் போட்டுட்டு இருந்தார். ஸோ இப்படி போச்சு ஆரம்பத்தில். பட் இப்போ ஓகே, எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். நார்த் இண்டியன்ஸ் நீங்கள் ஒன்று சொன்னீங்க வரும்போது, ஃபுல்லாக பேசியாச்சா, தமிழ் அவனுக்கு தெரியாது அப்படின்னீங்க. தமிழ் நல்லா பேசுகிறாங்க அவங்க. ஆனால் உண்மையிலே சொன்னால் தமிழ் பசங்களை விட ஹிந்தி பசங்க சூப்பராக வேலை செய்கிறாங்க. நிஜமா நான் ஆரம்பத்தில் ஹிந்தி பசங்களே போட மாட்டேன். ஹிந்திக்கார எதுக்கு வடக்கணுமா நம்ம இறக்கணும் கடையில், நம்ம தமிழ் பசங்களே வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நானும் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக தமிழ் பசங்க வச்சு தான் நான் ரன் பண்ணேன். பட் உண்மையிலே அதில் நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோ. தமிழ் பசங்க வராங்க, 2 நாளில் கிளம்பிடுறாங்க. ஒரு சில பேர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட உண்மை நம்ப மாட்டீங்க சொன்னால், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28 பேருக்கு மேலே தமிழ் பசங்க மட்டும் வந்துட்டு போயிருப்பாங்க. நம்ம இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி, 28 பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் ஹிந்திக்கார பசங்க வந்தால் 1 வருஷத்துக்கோ இல்லை 8 மாதத்துக்கோ கரெக்டாக நின்று வேலை செய்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, தமிழ் பசங்களோட ஹிந்திக்கார பசங்க நல்லா வேலை செய்கிறாங்க. நான் இதை வந்து சொல்கிறனால சில பேர் எதாவது தப்பாக நினைக்கலாம், என்ன தமிழ் பசங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் அனுபவிச்சேங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கடையில் பிஸ்னஸில். வந்து ஹிந்திக்கார பசங்க சம்பளம் நான் நல்லாவே தரேன். நான் மற்ற கடையோட நல்லாவே சம்பளம் தரேன். ஏன்னா எனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை அவங்க படுறாங்கும் போது அவங்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும்னு சம்பளம் நிறையா தரேன். அங்கே இருக்கிற ஏரியாலேயே நான் தான் அதிக சம்பளம். நீங்கள் எங்கே வேணால் வந்து கேட்டு பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க அவங்க செய்கிற வேலை மாதிரி தமிழ் பசங்க எனக்கு செய்யலை. அந்த ஒரு பிரச்சனை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால் நான் இதை சொல்கிறேன். மற்றவங்களுக்கு மேபி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தமிழ் பசங்க திடீர்னு வருவாங்க, திடீர்னு லீவ் போட்டானுங்க, திடீர்னு உடம்பு சரியில்லை வேலையை விட்டு போயிடுவாங்க, சொல்லாமல் கிளம்பிடுவானுங்க. கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேலே எனக்கு தமிழ் பசங்க வந்து என் கடைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஹிந்திக்கார பசங்க 4-5 பேர் வந்திருக்காங்க, வந்து அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் ஆளுங்கள்ட்ட எல்லாத்தையும் ஹிந்திக்காரங்க அப்படின்னா அட்வான்டேஜாக இருக்குது வேலையில். இது வரைக்கும் உடம்பொலின்னு சொல்லி லீவ் போட்டதில்லை ப்ரோ. ஒரு பையன் 1 வருஷமா வந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் உடம்பொலின்னு சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டதில்லை. இப்போ ப்ரோ நீங்கள் ஒரு கடையில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கடையில் ஒர்க் ஹவர்ஸ் எவ்வளோ? 8 ஹவர்ஸா? ஆமாம். மற்ற அதையும் நான் சொல்லிடுறேன். மற்ற பிஸ்னஸில் வந்து 12 hours கிட்ட எல்லா ஹோட்டல்லையும் வேலை வாங்குறாங்க. நம்ம ஷாப்பில் மேக்ஸிமம் 8 to 9 hours தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒர்க் நான் தரதே கிடையாது. இதுதான் தமிழ் பசங்களுக்கும் இருந்தப்போ இதுதான் நடந்துச்சு. பட் அவங்களால அதுவே முடியல. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நிறைய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நீ என்னப்பா வந்து தமிழ் ஆளுங்க வேலை கொடுக்க மாட்டேன், ஹிந்தி. ஆனால் அங்கே உள்ள இருக்கிற பிரச்சனை வந்து யாருமே அது தெரியாது யாருக்கும். அது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அப்படி தான் கூட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வெளில நான் ஃபுட் பிஸ்னஸ்க்கு வராததுக்கு முன்னாடி நான் அதை பற்றி வீடியோலாம் கூட நான் போடணும்னு நினச்சிருக்கேன். என்ன தமிழ் பசங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டுறாங்க, ஏன் ஹிந்திக்கார பசங்களுக்கே வேலை கொடுத்துட்ருக்காங்க, கொத்தனார் வேலையாக இருக்கட்டும், ஃபுட் பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா பிஸ்னஸ்லையும் ஏன் அவங்க உள்ளே வராங்க அப்படின்லாம் நானும் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க நல்லா வேலை செய்கிறாங்க, கம்மி சம்பளத்துக்கே அதிக வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம கம்மி சம்பளம் கூட தரல, நம்ம அதிகமாக தர ரெடியாக இருக்கும். தமிழ் பசங்களாக இருந்தாலும் சரி அதிக சம்பளம் தர ரெடியாக இருக்கும். வேலை செய்ய யாரும் ரெடியாக இல்லையே. கரெக்ட். ஸோ நான் எத்தனையோ வெப்சைட்ஸில் நிறைய பேர் ஹையர் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். பட் இவங்கள மாதிரி கிடைக்கல. அதனால் ஏன்னா அவங்களுக்கு கமெண்ட் போடுறவங்களுக்கு தெரியாது, அது உள்ளே வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். அது
கமெண்ட் பண்ணுறவங்கள திட்ட மாட்டாங்க. என்ன நீங்கள் ஏன் தமிழால போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் இருக்குது. நான் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தமிழால யாரையும் வேலைக்கு போடாமல் நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்களே, விழிப்புணர்வுக்காக பேசுகிறீங்களே, ஏன் நீங்கள் வந்து தமிழால போடாமல் ஹிந்தி ஆளுங்களை போடுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் புரியாது. நீங்கள் உள்ளே வந்து நின்று பார்த்து கடையை திறக்கும் போது ஒரு 10-20 பில்லு அண்டு வந்து ஒரு 30 கஸ்டமர் சுற்றி கடை முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆளாக எல்லா பில்லையும் போட்டு பாருங்கள், எல்லா பார்சல்லையும் கட்டி பாருங்கள், பர்கர் போட்டு பாருங்கள், சிக்கனை பொரிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு கஷ்டம் புரியும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். அனுபவம் பேசுது. ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பார்த்தாலே தெரியுது. நம்ம சேனல் பசங்களுக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டம். அவங்கள சேனல் பசங்க கூட இருக்காங்களா? ஆமாம், இருக்கேன். இப்போது நீங்கள் வந்து பெரிய யூடியூபர், நீங்கள் நினச்சா யார் வேணால் கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இர்ஃபானாக இருக்கட்டும், யார் வேணால் கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். நீங்களே ஓன் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கும் இப்போ ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸாக யாருமே நீங்கள் கூப்பிடவே இல்லை. நான் பார்த்துருக்கேன். வந்திருப்பாங்க, நம்ம நண்பர்கள் சர்க்கிளில் வந்திருப்பாங்க. பட் நான் பே பண்ணி இது வரைக்கும் நான் யாரையும் கூப்பிட்டதில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன பேர்லாம் வந்து பே பண்ணாமல் யாருக்கும் வரமாட்டாங்கல்ல. அவங்களாம் நம்ம பே பண்ணி அந்தளவுக்கு நம்ம இன்னும் வளரலாம். பே பண்ணி யாரையும் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு பே பண்ணி எத்தனையோ கடைகள் வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் அப்போ போகல. இல்லை ப்ரோ, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேனா ஓகேன்னு சொல்ல, இல்லைனா சொல்லணுன்னே அந்த பேமெண்ட்டே இருக்காது அங்கே. அப்புறம் ஸோ அப்படின்ற போது நான் என் கடைக்கு பே பண்ணி நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்கள சொல்ல வைக்கிறது எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அப்படி எனக்கு அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் வந்த ஒரு சில யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருப்பாங்க, நிறைய பேரே வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நான் பே பண்ணனான்னு நீங்களே கூட கேட்டுக்கலாம். நான் பே பண்ணலை. அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, எப்படி இருக்குன்றதை அவங்க சொல்லிட்டு போனாங்க. தவிர நான் பே பண்ணி யாரையும் நான் இது வரைக்கும் கூப்பிடல. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒருத்தவங்கள சாப்பிட்றதுக்காக பே பண்ணி வர வச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், போய் சொல்லிட்டு போகலாம், வேணா பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ற மக்கள் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அது எனக்கு தானே கெட்ட பேர். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இல்லை நீங்கள் ரிவ்யூ போடுங்க. நீங்கள் பே பண்ணது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் பே பண்ண வேணாம், ஃப்ரீயாக சாப்பிட்டு போங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத உண்மையாக நேர்மையாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க நம்ம கடைக்கு, வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் ரெசிபியே மாற்றுறேன், நான் ரெடி. ஏன்னா நம்ம மக்களுக்காக சாப்பிட்றதுக்காக தான் நம்ம கடை வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு வைக்கல. யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம என்ன குறைகள்னு கேட்டு மாற்றலாம். ஆனால் நீ வேற ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு வேற ஏதோ ஒரு தூரத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கடை பக்கமே வராமல் என்னை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக என்னோட பிஸ்னஸ் அழிச்சிடலாம்னு நினச்சா அது நியாயமா? இது பேசும்போதே யாரும் குத்தி காட்டி பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்பல, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இருக்காங்க நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ கோத்து இடுகோப்பலில் முதல்ல வர நபர் வந்து இன்ஃப்ளூயன்சர், டாக்டர், பெரிய நடிகர் திலகம், டாக்டர் PPT திவாகர். நிறை குறை ஓப்பனாக சொல்லிட்டாமா? ஓப்பனாக முடிச்சுக்கலாமாம்மா? முடிச்சுக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லாத கேள்விமா. முடிச்சுக்கலாமா? பதில் வந்துடுச்சு. ஏஞ்சிட்டுமா? அதுதானே சிக்னேச்சர். எந்த என்ட்ரி போனாலும் ஏஞ்சிருட்டோம். அவர் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கேமராமேன் தூக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கேமராமேன் வந்துருங்க, படியில் அப்படியே இறங்கி போகலாம். இங்கேயே வைரல் ஆகிடும். இப்போ வந்து கோத்து எடுக்கப்படல ரெண்டாவது நபர் KPY பாலா. என்னதான் கான்ட்ரவர்ஷியல்லாம் போயிட்டு இருந்தாலும் அது மாதிரி பண்ணணுன்ற மனசு இருக்கிறத பாராட்டணும். ஏன்னா இது வரைக்கும் பண்ணவங்க, உதவி பெற்றவங்க யாருமே வந்து பொய்ன்னு சொல்லலைல்ல. ஸோ அப்போ அது உண்மை தானே. எதுக்கு அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு? சரி, ஓகே. மூணாவது நபர் கோத்து எடுக்கப்படல மூணாவது நபர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ். கோபால எப்படி கோபால அப்படிதான் என்ன சொல்றது, நல்ல சமையல் கலைஞர், நல்லா சமைப்பார், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நானும் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ருக்கேன், நல்ல டேஸ்ட்டு. குறை அன்னைக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அந்த குழம்புல. மற்றபடி தப்பிக்கிறாராமா, வேற ஒன்றும் இல்லை.
இதில் என்ன தப்பிக்கிறது? என்ன என்ன எதோ பிரச்சனையா? இல்லை உங்களுக்கு தெரியாது இருக்குமா? எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? சே பிரச்சனையே இல்லை. அவர் படம் சமைச்சிட்டு இருக்காரு, நம்ம படம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதில் எதுவும் அவர் வேலையை அவர் பார்க்கணும், நம்ம வேலை நம்ம. சரி, நாலாவது நபர் உங்களுடைய மனைவி. பெரிய ஆப்பு. மனைவினாலே ஆப்பு தான். இதெல்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஒன்று குறை ஒன்று இப்போ நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும். இது கொஸ்டின் பாஸ், அடுத்த ஸ்கிப் இல்லவே இல்லை, இந்த கொஸ்டின் ஸ்கிப்பே இல்லை. ஒன்றும் இல்லை, அது சந்தோஷமாக போயிட்டுருக்கு. எதுவும் குறைகள் இல்லாமல் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி போட்டோம். அடுத்த கேள்வி நிறைய பேர் தான் எக்கே போயிட்டீங்க. அப்புறம் என்ன கேள்வி அது மேலே? சரி, இப்போ வந்து 2வது கேம் போகலாம். இது வந்து மாற்றி யோசி போகலாமா? போகலாம். சாப்பிட்டீங்களா ப்ரோ? வீட்டில் எப்படி இருக்காங்க? வீட்டில் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? லைட் டிம்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சேர் எப்படி இருக்குது? இது என்ன கலரு? உங்கள் பேர்? நேம் ஜீசன். உங்கள் பேர்? மைக் சரியாக கேட்கல. மைக் நல்லா உட்காந்துருக்கா? கேமராமேன் என்ன பண்ணுறாரு? அவர் சும்மா தான் நின்றுக்கிறாரு. அவர் பார்த்தீங்களா நீங்கள்? ஃபேன் ஓடவே இல்லை. அது ஏன் ஏசி போட்டிருக்குல்ல? ஏசி கூலிங் கரெக்டாக இருக்குது அவருக்கு. தர ஒரு ஹீட்டாக இருக்குது. தர ஹீட்டாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது ப்ரோ தர. உங்கள் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா? உங்கள் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், சைடில் பாருங்கள். உங்கள் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சட்டை கிளியில், அது தொப்பை. உங்கள் முயச முடி கொஞ்சம். நீங்கள் நல்லா ட்ரிம் பண்ணுறீங்களே, எந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறீங்க? தலைமுடி. நீங்கள் எந்த கடை சலூன் கடையில் போய் முடி? உங்கள் வாட்ச் நல்லா இருக்கு ப்ரோ. உங்கள் வாட்ச் எவ்வளோ ரேட் அது? விஜய் இந்த சனிக்கிழமை என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் அவர் கட்சியில் போய் சேர போகிறீங்களா? டைம் ஆகிடுச்சு ப்ரோ. எவ்வளோ நேரம் ஆச்சு? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? தலை வலிக்குது ப்ரோ. மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? டம்ளர் எடுத்துருங்கண்ணா. தண்ணி வேணுமா? இந்தாங்க. லைட்டு அது எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா லைட்டு? முடிச்சுக்கலாமா? இல்லை, நான் இன்னும் நிறைய பேசணும். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் மருந்து வாங்கிட்டு சொல்லட்டுமா? என்னம்மா காலம் வலிக்குது. காலை நான் பிடிச்சி விட்டுமா? தூக்கம் வருது ப்ரோ. வருதா? அங்கே பாருங்க. அப்படியா? நன்றி ப்ரோ. நைஸாக சார். அது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அராண்டு போயிட்டே இருக்கு. தோத்துட்டாரு தானே கேமில்? நான் தான் வின் பண்ணனா, நம்ம கேமராமேனே சொல்லிட்டாரு. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன். அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சிட்டேன். இப்போ வந்து கமெண்ட் செக்ஷன் போவோம், ரைட்? விமர்சனங்கள் 1000 வைக்கலாம் ப்ரோ. பட் நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை ப்ரோ. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு வரோம். அதுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்கள பேசிட்டு போட்டோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு இதை பேசினா இந்த வீடியோவில் நிறையா சின்ன குழந்தைங்க பார்ப்பாங்க. அதனால் நான் அதை மட்டும் வார்த்தையை தவிர்த்துக்கிறேன். சார் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பெரிய டேஷ் மாதிரி பேசின்னு இருக்கக்கூடாது. தள்ளுவண்டி கடை தானே வச்சுருக்க, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பேசுகிற. ஓகே, தள்ளுவண்டியாகவே இருக்கட்டும். 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற குவாலிட்டி அளவுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோமான்னு தெரியல. ஆனால் ஃப்ரெஷ் சிக்கன் கொடுக்குறோம், ஃப்ரெஷ்ஷான ஆயில் போடுறோம். இதை தாண்டி வேறு இன்னும் என்னெல்லாம் மக்களுக்கு வந்து உண்மையாக பண்ணணுமோ அதை பண்ணுறோம். அதனால் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. சொல்கிறவங்க 1000 சொல்லட்டும். நாம் பண்ணுறத நல்லது தானே பண்ணுறோம். யார் என்ன வேணால் சொல்கிறோம், பிரச்சனை இல்லை. அடுத்த கமெண்ட், ஒரே லாஸ்ட் கமெண்ட். ஓகே, இன்னும் 10 வடக்கன் வேலைக்கு போடு, சாப்பிட்றவன் தமிழன் கடை, தமிழ்நாட்டில் ஏன் நம் பசங்களுக்கு என்ன, அவங்க 10 பேருக்கு வேலை கொடு. ஓகே, இவர் தப்பாக அடிச்சிருக்காரு. தமிழே தெரில, இவர் தமிழை பற்றி பேசுகிறாரு. சரி, நான் அதுக்கு தான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன். தமிழ் பசங்களை போட்டப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப. ஏன்னா தமிழ் பசங்க திடீர்னு லீவ் போட்டு போயிட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் வந்து கடையை பார்த்துக்கணும். நான் ஒரே ஆளாக கிட்டத்தட்ட ஒரு 30 நம்ம கடையில் திடீர்னு ஒரு டைம் ஒரு 7 மணி 8 மணி டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 20-30 பேர் வந்து நின்றுவாங்க. அவங்களுக்கு என்னால் ஒரு ஆளாக சமாளிக்க முடியல. தமிழ் பசங்களை போட்டப்போ திடீர்னு லீவ் போட்டு போயிடுவானுங்க, திடீர்னு உடம்பொலின்னு போயிடுவானுங்க, திடீர்னு ஆயா சேர்த்துட்டாங்கன்னு, திடீர்னு பெரியமா சேர்த்துட்டாங்கன்னு போயிட்டானுங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேலே தமிழ் பசங்க வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ கஷ்டப்பட்டது நான் தான். ஆனால் இந்த வடக்கன்ஸை வந்து கடையில் போட்டதுக்கப்புறம் நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன். நான் இன்னும் அடுத்தடுத்த கடைகள் பார்த்துட்டு என்னோடய சேனல் வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. அதனால தான்
வடக்கன்ஸ் போட்டேன். இருந்தாலும் வடக்கன்ஸுமே வந்து அவனுங்க ஒன்றும் இந்த பான் பராக் சாப்பிட்டுட்டு துப்பிட்டு இருக்க வடக்கன்ஸை நான் எடுக்கலை. நான் எடுத்தவங்க ஃபுல்லாக கிராஜுவேட்டட். ஒருத்தவன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஒருத்தவன் வந்து பிஎட் படிச்சுட்டு நம்ம கடையில் ஒர்க் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி படித்தவங்கள தான் நம்ம டீசெண்டான ஆளுங்களை தான் போட்டிருக்கோம். அண்ட் அவனுங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வரையும் ரொம்ப சந்தோஷம். தமிழை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுத கற்றுக்கோ, அப்போ தான் நீ வந்து உருப்பிடுவேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் தமிழ் பசங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னுலாம் நான் இன்னுமே நான் இல்லை. உண்மையிலேயே வேலை செய்யணுன்னு ஒரு பேஷனேட்டான பசங்க, நல்ல பசங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நானும் ரெகுலராக வந்து ஹையரிங் போஸ்ட்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் பேஜில். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் உண்மையாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கூட இருங்க. ஏன்னா என் கூட இருந்த 2 பேருக்கு வந்து நான் இப்போ அடுத்த கடை பிரான்ச்சே வந்து நான் ஷேர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட சப்போர்ட் பண்ண பசங்க தமிழ் பசங்க தான் 2 பேருக்குமே. அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஷேரே நான் அடுத்த பிரான்ச்சில் நான் அவங்களுக்கு ஷேர் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா என் கூட கஷ்டத்தில் எனக்கு இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமென்ட்டு நான் அதை 2 பேருக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நான் தமிழ் பசங்களுக்கு எப்பயுமே நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நல்ல பசங்க, அது தமிழ் பசங்க, நார்த் இந்தியன் பசங்க அப்படிலாம் நான் டிஃப்ரென்ஷியேட் பார்க்க விரும்பல. யாராக இருந்தாலும் நல்ல பசங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூடவே நின்னா அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நான் ரெடி. அண்ட் வந்து நம்ம கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, மதுரையில் மீனாட்சி டென்டல் காலேஜ் பக்கத்தில் ரெட் கோழின்னு நம்ம கடை பேர். ஸோ வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த வீரா டாக்ஸ் ரொம்ப நன்றி. நம்ம ஆங்கர் ப்ரோ, கேமராமேன் ப்ரோ, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நன்றி.